காரைக்கால் அருகே அரசு பேருந்தும் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்தும் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அந்தோணி ராஜ் வழங்க கேட்போம். அந்தோணி ராஜ், வணக்கம். விபத்து எப்படி நடந்துச்சு, மாணவர்களுடைய தற்போதைய நிலை என்ற விவரங்களையும் சொல்லுங்க. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அம்பாள் சத்திரம் பகுதியில் இன்று காலை காரைக்காலில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகமும் பேருந்தும் மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் இலவச பேருந்தும் நேருக்கு நேராக எதிரே வரும்போது பக்கவாட்டில் விபத்துக்குள்ளானதில் பேருந்தின் வலது பக்க கண்ணாடியை உடைந்து மாணவர்கள் பேருந்தில் பயணம் செய்த சில 10க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு முகம் பகுதியிலும் காதிலும் காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக அக்கம் பக்கத்தினால் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மாணவிகளை மீட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு மாணவிகள் சிகிச்சை பெற்று வருவதை அறிந்து மாணவிகளின் பெற்றோர்கள் அவங்க குவிந்து சிகிச்சை குறித்து அறிந்து வருகின்றனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவிகளுக்கு லேசான சிராய்ப்பு காயங்களும் 2 மாணவிகளுக்கு முகப்பகுதியில் காயங்களும் ஏற்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பேருந்து மற்றும் மாணவர் இலவச பேருந்து மோதிய சம்பவம் குறித்து காரைக்கால் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அந்தோணி ராஜ். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.